பாட்டு புத்தகத்தில் 336வது பாடலை பாடுவோம். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்ற பல்லவி பாடுவோம். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே யுத்தமும் நடத்துவார். என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே யுத்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரில் என்னை உண்டாக்கிய தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலம் கொண்டு தாங்குவார். பலவீன சூழ்நிலையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலம் கொண்டு தாங்குவார். பலவீன சூழ்நிலையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் இடமும் குருவும் பலனவரே. என்னை உண்டாக்கிய தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு இன்பமொன்றும் இல்லை உபநிலையாக இன்பமொன்றும் இல்லை. ஆவியான தேவனுக்கு இன்பமொன்றும் இல்லை உபநிலையாக வாஞ்சியுள்ள ஆத்துமாவின் இருதயம் கண்டினே. வாஞ்சியுள்ள ஆத்துமாவின் இருதயம் கண்டினே. வார்த்தையாலே பேசும் ஆண்டவரிவர் என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சூத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் தூத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த அருமையான வேலைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் காலவெளியிலும் ஆங்காங்கு குறிக்கப்பட்ட இடத்திலும் உமக்கு ஆராதனை செய்யும்படியா நீர் இறக்க செய்தீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை கர்த்தாவே கடந்த வாரம் முழுவதும் நீர் கண்மணி போல் பாதுகாத்தீர். ஆபத்து விபத்துகள் பலவிதமான தீமைகள் மத்தியிலும் உம்முடைய பிள்ளைகளாகி அடியாரை நீர் பாதுகாத்து இந்த பரிசுத்த நாளும் காலை வேளையிலே பணிந்து கொள்ளும்படியா நீர் இரக்கம் செய்தீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. மாலைவிலும் தம்முடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களை கடந்து வந்து உங்களுக்கு நன்றி செலுத்தும்படியாய் நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பூர்ணப்படுத்தி சுகத்தோடு பலத்தோடு கர்த்தாவே தாய் செய்யுமாய் கட்டளையிடும்படியா அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்தும்படியாய் நாங்கள் கடந்து வரும்படியா நீர் இரக்கம் செய்தீர். அதற்காக நன்றியோடு சோத்திர ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். நல்ல பாடல் தந்தமைக்கா நன்றியோடு சோத்திர ஆண்டவரே. இன்னும் தேவனுடைய வார்த்தை நாங்கள் கேட்கும்படியா நீர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். தேவ கிருபையினால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். வரவேண்டிய பிள்ளைகளை அழைத்து வாரும். தேவ கிருபையினால் நிரப்பும். இயேசு மூலம் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உட்காருவோம். எதில் பரிசுத்தநாமத்திற்கு ஸ்தோத்திரம். அழைப்பிற்கிணங்க வருகை தந்தை அன்பு எங்கள் திருச்சியின் அருமையான பிள்ளைகள், அருமையான அக்கப்பக்கத்தில் உள்ள அன்பு எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாள் மனமகிழ்ச்சி நாள். இந்த நாளை காலை வேளையிலே நம்ம அங்காங்கு கர்த்தர் சினானத்திலே மனமகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தார். அந்த மாலை வேளையிலும் காலை மாலையும் கழிவுற பண்ணுகிற தேவன்
என்று வாசிக்கிறோம். இந்த மாலையில் இந்த கூடாரத்திலும் ஒரு ஆசீர்வாத கூடத்தில் கலந்து கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கின்ற விசேஷமாக கர்த்தர் கொடுத்திருந்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்தும்படி நாம் கடந்து வந்திருக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சங்கீதத்திலே இந்த வாசிக்கிற பிரகாரமாக கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்தும்படி கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தின் காலங்களிலே அப்படிப்பட்ட அருமையான பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறேன். ஒரு சில காரியங்களை நாம் வாசித்து தியானிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 21 முதல் 26 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது ரெபெக்காளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் கட்டளையிட்டார். அந்த காலத்திலே அவர்கள் தேவனை நோக்கி மன்றாடினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க, எழுத்தவங்க வாசிக்கலாம். அதிகாரம் 25ஆம் அதிகாரம் 21 முதல். தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் வேண்டுதலை கர்த்தர் அருளும் ஈவு என்று பார்க்கிறோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற சுதந்திரம் கர்த்தர் கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். கர்த்தர் இரண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, இப்படி அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. கர்ப்ப ஸ்திரீகளுடைய இந்த ஆசீர்வாதத்தின் காலங்களிலே நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த வேளைகளிலே அந்த வயிற்றில் உள்ள அந்த பிள்ளை இந்த உலகத்தை பார்க்கிறது என்று விஞ்ஞானம் சொல்லுகிறார். தாயின் கண்களின் மூலமாக, தாயின் அந்த ஐம்புலன்களின் மூலமாக அந்த உள்ளே உருவாகி கொண்டிருக்கிற அந்த கரு உலகத்தை பார்க்கிறது என்று விஞ்ஞானம் சொல்லுகிறார். அந்த விஞ்ஞானத்தை நம்முடைய வேதமாகிய மெய்ஞானம் மெய்ப்பிக்கிறது. அதை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 39 முதல் உள்ள வசனங்களிலே நாம் அதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட மரியாள் இப்போது இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டிருக்கிற அந்த கர்ப்பஸ்திரியாகிய கன்னி மரியாள், அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட அந்த மரியாள் அவருடைய உறவினராகிய எலிசபெத்தை பார்க்கும்படி மலை நாட்டுக்கு கடந்து செல்கின்றார்கள். அங்கே நடக்கிற ஒரு சம்பாஷணையிலே நடக்கிற சம்பவத்தை நம்ம அறிந்த சம்பவம் தான். இந்த அருமையான சகோதரி கடந்து போய், மரியாள் கடந்து போய் எலிசபெத்தை வாழ்த்துகிறார்கள். வாழ்க என்று வாழ்த்துகிறார்கள். அந்த யூதருடைய பழக்கம் என்னவென்றால் ஒருவரை சந்திக்கும் பொழுது ஷாலோம் என்று சொல்வார்கள். சமாதானம் இது வாழ்த்துதல், ஒருவரை ஒரு வாழ்த்துதல் தெரிவிப்பார். அப்படியே இவர்கள் வாழ்த்தின உடனே இவருடைய சத்தத்தை கேட்ட உடனே சத்தம் யாருடைய காதில் கேட்குது? முதல்ல அந்த எலிசபெத்துடைய காதில் தான் கேட்குது. ஆனால் அந்த சத்தம் அப்படியே அந்த வயிற்றில் உள்ள யோவான் சானுடைய காதிலும் தொனிக்கிறது. அந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து இந்த சத்தத்தினாலே அந்த எலிசபெத்தும் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டார் என்று அங்கே ஒரு அருமையான சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இதை நாம் அறிந்து கொள்கிற காரியம் என்னவென்றால், இந்த கர்ப்ப காலங்களிலே அருமையான பிள்ளைகள் எவைகளை பார்க்கிறார்களோ, எவைகளை சிந்திக்கிறார்களோ, எவைகளை செய்கிறார்களோ, அது எப்படி நம்முடைய உள்ளத்தில் பதிகிறதோ அதுபோல நம்முடைய வயிற்றிலே கருவாகி உருவாகி வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளையினுடைய உள்ளத்திலும் அது ஆழமாக பதிகிறது. அதற்கு ஏற்றாற்போல் அந்த பிள்ளை பிறப்பிக்கப்பட்ட பிற்பாடு அந்த சுபாவங்கள் அங்கே கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். சில வீட்டில் பாருங்கள், அந்த கர்ப்பஸ்திரியில் இருக்கும் பொழுது அவள் சினிமாவுக்கு போவதும், சண்டை காட்சிகளை பார்ப்பதும், வீட்டிலே கணவனுக்கு மனைவிக்கு எப்பொழுதும் அடிதடி, சண்டை, கசப்பான இந்த அனுபவங்களை இந்த அருமையான சகோதரி கேட்டு பார்த்து அழுது இன்னும் பலமான சூழ்நிலைகளாய் தள்ளப்படும் பொழுது அந்த வேதனை அப்படியே அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தை பாதிக்கிறதை பார்க்கிறோம். அந்த சந்ததி அங்கே பாதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இது மாதிரி இந்த உண்மை. இந்த காலங்களிலே கர்த்தரை குறித்த காரியங்கள், அருமை ஆண்டுடைய மகத்துவங்கள், வேத தியானங்கள், ஜெபங்கள் அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த பழைய அம்மாமார்களும் சொல்லுவாங்க, இந்த கர்ப்ப காலத்தில் இந்த பெரிய மனிதனுடைய இந்த கோட்டைகள், இந்த விருதில் சம்பவங்கள், இவைகளை அந்த பிள்ளைகள் அந்த தாயாருக்கு சொல்ல வேண்டும். அவள் அந்த கோட்டைகளை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஏனென்றால் அது அங்கே உள்ளே பதிகிற, அங்கே உருவாகி வளர்கிற அந்த கர்ப்பத்தின் கனியை அது பாதிக்கிறது.
என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அபிஷேகத்தினால் எப்பொழுதும் நிரம்பி இருக்க வேண்டும். நாம் எப்படி நம்மை ஆரோக்கியமாய் பார்த்துக் கொள்கிறோம், அதோடு கூட வயிற்றில் உள்ள பிள்ளைக்கும் தேவையான உணவை கொடுக்கிறோம் என்று தான் நாம் அறிந்திருக்கிறோம். அதோடு கூட அங்கு இருக்கிற அந்த சின்ன ஆத்மாவிலும் நாம் பார்க்கிற சம்பவங்கள், கேட்கிற சம்பவங்கள் இவளெல்லாம் அங்கேயே பதிவு செய்கிறது. அவர்களுக்கு ஏற்றாற்போல் அங்கே அது பலன் கொடுக்கிறது. அது பரிசுத்தாவினால் நிறைந்ததாக இருக்கும் என்ற அங்கே அந்த பரிசுத்தாவியானவர் கிரியை செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர், கருவிலே அபிஷேகத்தை பெற்றவர் யோவான் ஸ்நானகன். அதற்கு காரணமாக இருந்தவர் மரியா என்று நாம் பார்க்கிறோம். இந்த கர்ப்ப காலத்திலே அவர்கள் அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை மனிதர்களாக எல்லாரும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதற்காக இப்படிப்பட்ட சந்ததிகளை கர்த்தர் உருவாக்குகிறார் என்றால் அவர் பக்தியுள்ள சந்ததியாய், ஒரு தேவ சேனையாய், ஒரு பலத்த சேனையாய், பரிசுத்த ஜாதியை இந்த உலகத்தில் உருவாக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக கர்த்தருடைய கிருபைகளை, இப்படிப்பட்ட சூழல்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த காலங்களிலே இந்த பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறார்களோ அதற்கேற்றாற்போல் பிள்ளைகள் காணப்படுகிறார்கள். நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 8-12 வசனத்திலே அங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம். அந்த சிம்சோனுடைய பெற்றோர்கள் மனோவா தேவனிடத்தில் கேட்கின்ற அந்த தூதனிடத்திலே, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கிற அந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி வளர்க்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறதை பார்க்கிறோம். அப்போ அந்த பெற்றோர்கள் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு கூட காணப்படுவார்கள் என்றால் அந்த பிள்ளைகளை கர்த்தர் வளர்க்கின்ற அந்த ஆவியானவர் அந்த பிள்ளைகளை நடத்துகின்ற முன்னால் வந்தவர் என்று நாம் பார்க்கிறோம். பெற்றோர்கள் தான் முக்கியமான பங்கு அங்கு வகிக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் கர்த்தர்கிட்ட கற்பனைகளின்படி சரியாய் தேவனோடு உருவாடுகிற கர்த்தர் பிள்ளைகளாக இருப்பார்கள் என்ற அந்த பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படியே நடத்துகிறதை பார்க்கிறோம். மனோவா கேட்கின்றார், சிம்சோனை எப்படி வளர்க்க வேண்டும், நீர் தரப்போகிற அந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். 115ஆம் சங்கீதம் 9 முதல் 15 வரை வாசிக்கும் பொழுது அந்த பெற்றோர்கள் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு கூட தேவ சித்தம் செய்கிறவர்களாய், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் அவர்கள் காணப்படும் பொழுது அந்த சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று நாம் பார்க்கிறோம். பெற்றோர்கள் இதில் முக்கியமான ரோல் வகிக்கிறபடினாலே இப்படிப்பட்ட காலங்களிலே பெற்றோர்கள் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு கூட நடந்து கொள்ள வேண்டும். அது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து பெற்றோர்கள் இப்படி நடந்து கொள்ளும் பொழுது பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஜெப வீரர்களாய் காணப்படுவார்கள். ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு சித்தம் செய்கிற தேவனுடைய மனிதனாக இருந்தார். அங்கே அவருடைய சந்ததி ஆகிய யாக்கோபை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 32ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. அவர் உன் பெயர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், போராடி மேற்கொண்டாயே. இதற்கு காரணம் ஆபிரகாம், ஈசாக்கு. ஜெப வீரர்களாய் அந்த பெற்றோர்கள் காணப்பட்டபடினாலே அந்த பிள்ளைகள் ஜெப வீரர்களாய் மாறுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒழுங்கா காலை ஜெபம், மதிய ஜெபம், மாலை ஜெபம் ஒழுங்கா ஒரு வீட்டில் நடக்குது அப்படின்னா அந்த பிள்ளைகளை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். அந்த நேரம் ஆனால் அந்த பிள்ளைகள் என்ன செய்யும்? ஒரு முக்காடு போட்டு பெரிய ஆள் போடுற மாதிரி முக்காடு போட்டு பாட்டு புஸ்தெல்லாம் எடுத்துகிட்டு கைத்தட்டி பாட்டு பாடிட்டு. அப்போ என்ன தெரியுது? அங்கே பெற்றோர்கள் சரியாக அந்த வழியில் ஜெபிக்கிறபடினாலே என்று நாம் சொல்லுகிற ஆலோசனையை விட பிள்ளைகள் நம்மை பார்க்கிறார். நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம், நம்முடைய வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பிள்ளைகள் பார்த்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆடியோ மெசேஜை விட வீடியோ மெசேஜ் சீக்கிரமாக ரீச் ஆகும். இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன், அதே நேரம் ஒரு டிவியில் ப்ரோக்ராம் தான் நம்முடைய வாஞ்சி எப்படி இருக்கும்? அது ரொம்ப சீக்கிரமாக ரீச் ஆகிடும். தூக்கெல்லாம் வராது. உள்ளே வந்துருக்கு, உள்ளே இடம் இருக்கு, உள்ளே வந்துருக்கு. அதே மாதிரி பெற்றோர்கள் அந்த ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கெல்லாம் அப்படியே கீழ்ப்படிந்தபடினாலே ஒரு சந்ததிகளை பாருங்க, தேவனோடு யுத்தம் செய்கிறார்கள், முழங்கால் யுத்தம் செய்கிறார்கள். நீரனை ஆசீர்வதித்தாலுடைய உம்மை போக விட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். அந்த யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபி
கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு காணப்படுவார்கள் என்ற அந்த பிள்ளைகள் முழங்கால் யுத்தம் செய்யும். யாக்கோபு முழங்கால் யுத்தம் செய்வதற்கு காரணம் அந்த ஆபிரகாம் ஈசாக்கு என்கிற ஒரு பிதாக்களுடைய பெற்றோர்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியே இந்த குடும்ப வாழ்விலே கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம், இந்த கர்ப்பத்தின் கனி, அந்த பிள்ளைகள் அவர்கள் கர்த்தருக்கு இந்த வலிமையான சாட்சிகளாய் காணப்பட வேண்டும் என்றால் பெற்றோர்களாகி நம்முடைய பங்கு அதில் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அந்த பெற்றோர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது இவர்கள் ஜெபவீரர்களாக இருக்கிறார்கள். இந்த ஒட்டுமல்ல ஜெபிக்கும் பொழுது அப்படி கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். ஆதியாகமம் அப்படி உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 7:6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சலனத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இது ஆபிரகாமுடைய அந்த விசுவாசம், இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாம் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் அந்த சந்ததிகளுக்கு வருகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அந்த சந்ததியை தெரிந்தெடுக்கிறதை பார்க்கிறோம். சொந்த ஜனமாய் தெரிந்தெடுக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஜெப வீரர்களாய் கர்த்தருக்கு சொந்த ஜனமாய் காணப்பட வேண்டும் என்ற பெற்றோர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்திராகமம் வாசிங்க 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது நீ பார்வோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன் என்னுடைய சேஷ்டபுத்திரன் என்று நம்முடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் உரிமையோடு கூட சொல்ல வேண்டும் என்றால், என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், நம்முடைய சொந்த ஜனம் என்று நம்முடைய சந்ததிகளை பார்த்து நம்முடைய ஆண்டவர் சொல்ல வேண்டும் என்ற பெற்றோர்கள் கர்த்தருக்கு பிரியமாக தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வார்கள் என்ற அந்த சந்ததிகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 45வது வசனம். வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன், அவர் நடுவில் வாசம் பண்ணுவேன். நம்முடைய சந்ததிகளோடு கூட கர்த்தர் வாசம் பண்ண வேண்டும் என்றால் நாம் கர்த்தரோடு கூட வாசம் பண்ணுவாய், கர்த்தருடைய காரியத்தில் சரியாக இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பெற்றோருடைய பங்கு இந்த குழந்தைகளுடைய காரியத்தில் பெற்றோருடைய பங்கு மிக மிக அதிகமாக இருக்கிறபடினாலே அப்படி அருமையான இந்த வீட்டின் பெற்றோர்களாகிய நாமும் பிள்ளைகளுடைய பெற்றோர்களாகிய நாமும் இப்படி நடந்து கொள்ளும் என்ற நம்முடைய பிள்ளைகள் ஜெப வீரர்களாக வீராங்கனைகளாக நிற்பார்கள். கர்த்தர் சன்னிதானத்திலே அவர்கள் நிற்பார்கள். அவர்களோடு கூட கர்த்தர் இருப்பார். அவர்களை குறித்து கர்த்தர் சொல்வார், இவர்கள் என்னுடைய ஜனம், என்னுடைய பிள்ளைகள், சேஷ்ட புத்திரர்கள் என்று அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்வார். அவரோடு கூட கர்த்தர் தங்கி இருப்பார். ஹல்லேலூயா. ஏன் இப்படிப்பட்ட பிள்ளைகளை, குழந்தை செல்வங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார்? எதற்காக என்று வாசிக்கும் மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே அங்கே அழகாக மல்கியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆவியார் எழுதி வைத்திருக்கிறார். வாசிங்க. ஆதாம் என்கிற ஒருவனை அல்லவா கர்த்தர் படைத்தார், அவரிடத்திலே வல்லமாய் சர்வ வல்லமை நிறைந்த தேவனாயிற்றே, ஏன் ஒருவனை படைத்தார்? ஆண்டுடைய நோக்கம் ஆதி முதல் ஒரு பக்தியுள்ள சந்ததி உருவாக வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் எப்படியும் வாழலாம், கண் கண்டதே காட்சி கொண்டதே குலம் என்று மனித சமுதாயம் எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவனுக்கு ஒருத்தி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எதற்காக? ஒரு பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கும்படிக்கு கர்த்தர் ஆதி முதல் திட்டம் கொண்ட அந்த தீர்மானங்களை இப்பொழுது இப்படிப்பட்ட பக்தியுள்ள குடும்பங்களின் மூலமாக பக்தியுள்ள சந்ததியை இந்த உலகத்திலே கர்த்தர் பிறப்பிக்க செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை வாசிங்க. அங்கே ஒரு சேனையை குறித்து, அங்கே ஒரு பலத்த ஜாதியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பலத்த ஒரு ஜாதியை, சேனையை தேசத்திலே உருவாக்கும்படி இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் சித்தம் கொண்டு இப்படிப்பட்ட சந்ததிகளை பிறப்பிக்க செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது. வாசிங்க. ஊதுங்கள், சத்தமிடுங்கள், கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. நாள் எப்படி அதிகாலையிலே சூரியன் உதித்தவுடனே அந்த சூரிய ஒளி எங்கு பரவுகிறது போல ஏராளமான ஒரு பலத்த ஜாதி
தீவிரமாக வந்து பாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசத்திலே ஒரு பலத்த ஜாதியை, கர்த்தருடைய சித்தம் செய்கிற அந்த பலத்த ஜாதியை உருவாக்கும்படிக்கு இப்படிப்பட்ட காரியங்களை பக்தியுள்ள குடும்பங்களை கர்த்தர் நினைக்கின்றார். அந்த குடும்பங்களின் மூலமாக பக்தியுள்ள சந்ததிகளை கர்த்தர் பிறப்பிக்க செய்கிறார். அதை தொடர்ந்து நீங்கள் வாசித்துக் கொண்டே போகிறீர்கள். அதனுடைய விரிவாக்கம் மிக ஆழமாக இருக்கிறது. ஒரு சேனை, கர்த்தரின் சேனை, அது புறப்பட போகிறது. அப்படிப்பட்ட காலங்கள் சமீபித்திருக்கிறபடினாலே தேவ ஜனங்களாகிய நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் திறப்பிலை நிற்போம். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட சேனை வீரர்களாய் பக்தியுள்ள சந்ததிகளாய் மாற வேண்டும் என்றால் பெற்றோர்களாகிய நாம் கர்த்தருடைய சன்னதியில் விழுந்து கிடப்போம். ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து கர்த்தர் அற்புதம் செய்ய போகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சந்ததிகள் என்ன செய்ய போகிறார்கள்? தேசத்தை ஆள போகிறார். ஹல்லேலூயா. இப்போ ஆளுகிறத பிரச்சனை. 5 வருடம் ஆட்சி, அடுத்து யார் வருவா? இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணலாம். ஆனால் ஒரு ஆட்சி வரப்போகிறது. அடுத்த அந்திகிறிஸ்துடைய 7 வருட ஆட்சி, சர்வ லோகத்தையும் அந்த சர்வாதிகாரி ஆள போகிறார். கிரிகள் எல்லாம் இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டன. அதை தொடர்ந்து சர்வலோகத்தையும் வானத்தின் கீழுள்ள சகல ஜாதிகளையும் ஆளுகை செய்யும்படி 1000 வருடம் ஆளுகை செய்யும்படி ஒரு பலத்த ஜாதியை, தேவசேனையை உருவாக்கும்படி கர்த்தர் பக்தியுள்ள சந்ததியில் உருவாக்கி கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. தானியேல் 7ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே அதை குறித்து ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தூதன் சொன்ன வார்த்தையை வாசிக்கலாம். தானியேல் 7:27. வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய அந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவிக்கும், அவருக்கு கீழ்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை பரிசுத்தவான் ஆள போகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் நீங்கள் ஆள பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. நாம் அநேக வேளைகளிலே வாழ்வதற்கு கூட பிடிக்காதபடி சலித்துக் கொள்கிறோம். ஏன் இந்த வாழ்வு இவ்வளவு விரக்தியாய், இவ்வளவு வேதனையாய், இவ்வளவு சோதனையாய், பாரத்தோடு கூட ஒவ்வொரு நாளையும் கழிக்க வேண்டுமா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம்? நாம் சோர்ந்து போக வேண்டாம். இந்த பாடுகள் உபத்திரமத்திலே அருமை ஆண்டவர் நம்மை புடமிட்டு கொண்டிருக்கின்றார், நம்மை அழகுபடுத்தி கொண்டிருக்கிறார், நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் நீங்கள் ஆள பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. இயேசு ராஜாவோடு கூட இந்த உலகத்தை ஆள பிறந்தவர்கள் என்பதை மனதில் கொண்டு தைரியமாயிருப்போம். ஹல்லேலூயா. நம்ம ஆளுநர்கள். ஹல்லேலூயா. ஆமா, இந்த உலகம் முழுவதிலும் அப்படிப்பட்ட ஒரே ஆட்சி, உன்னதருடைய ஆட்சி வரப்போகிறது. உன்னதமான தேவனுடைய அந்த ஆட்சி, அந்த இயேசு ராஜா எருசலேமை தலைநகராக கொண்டு அவர் ஆட்சி புரிய போகிறார். அவர் ஆட்சி புரிவதற்கான அந்த இடம் ஆயத்தமாக்கப்படும். அந்த வேலை சமீபித்திருக்கிறது. இந்த எருசலேம் தேவாலயம் கட்டப்பட போகுது. ஹல்லேலூயா. யார் தடுத்தாலும், யார் அதுக்கு உதரமாக எழுப்பினாலும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். ஹல்லேலூயா. எருசலேமிலே தேவாலயம் மீண்டும் 3வது முறையாக கட்டப்படும். அந்த தேவாலயத்திலே இயேசு ராஜா ராஜாவாய் வந்து வீற்றிருப்பார். அவருடைய தலைமையிலே உலகமெல்லாம் ஒரே ஆளுகை உண்டாயிருக்கும். அந்த ஆளுகை தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும். உன்னதமான தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. தானியேல் 7:27 மீண்டும் வாசிங்க. வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகம் ஆளுகும். பாருங்க, எல்லா உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. வெளிநாட்டில் அங்கே ஒரு ஆட்சி, இலங்கையில் ஒரு ஆட்சி, பாகிஸ்தானில் ஒரு ஆட்சி, உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா ஆளுகையும் எல்லாம் அந்த உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய அந்த பரிசுத்த ஜாதியாகிய அந்த பரிசுத்த ஜனத்துக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம் ஆளுநர்கள் அதை மனதில் கொண்டு நாம் என்ன வேண்டும்? கட்டடம் கட்டட்டும், ரோடு போடட்டும். ஆட்சி யாரு கையில் இருக்கு? நம்ம கையில் இருக்குது. இதெல்லாம் அனுபவிக்க போகிறது நாம தான், நம்முடைய சந்ததிகள் தான். அந்த பரிசுத்த சந்ததி தான் உலகத்தை ஆள போகிறது என்று இந்த பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. அந்த வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சத்தியமானவைகள், ஜீவ வார்த்தைகள். அவளெல்லாம் நிறைவேறிக் கொண்டே இருக்கின்றன. இனி வரும் காலங்களிலும் என்னென்ன நடக்க போகிறது என்பதை இந்த சத்திய வேதம் நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றன. அவைகள் நிகழ ஆரம்பித்து விட்டன. கர்த்தர் வரப்போகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த சந்ததியை, ஆள பிறந்தவர்களை, ஆளுநர்களை உருவாக்கும்படி கர்த்தர் பக்தியுள்ள சந்ததிகளை
பிறப்பிக்கின்ற என்கிற உணர்வோடு கூட அந்த பெற்றோர்கள் என்னிலிருந்தும் அந்த ஆளுநர்கள் உருவாக வேண்டும். அல்லேலூயா. எங்கள் குடும்பத்திலிருந்தும் அந்த ஆளுநர்கள் உருவாக வேண்டும். நாங்கள் குடும்பமாய் இயேசு ராஜாவோடு கூட சேர்ந்து இந்த உலகத்தை ஆளுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நம்பிக்கை இருக்கா? இருக்கா? சரியா? இருக்கு. என்னையோ கனவு கண்டுட்டு இருந்த மாதிரி தான் நீங்கள் ஆள பேராங்க. இப்போவே இந்த நாள் இருக்கு. அல்லேலூயா. நாம் எல்லாம் ஆள போகிறோம். அதற்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த நோக்கத்திற்காகத்தான் கர்த்தர் பரிசுத்த சந்ததிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். ஆதி ஆகமத்திலே மனுஷனை உருவாக்கும் பொழுதே கர்த்தர் சொன்ன வார்த்தை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோம். அந்த மனிதர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் எல்லாரையும் எல்லாவற்றையும் ஆள கடவர்கள் என்று என்றார். சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆண் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் பறவைகளையும் ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆளுகை கர்த்தர் கொடுத்தார். ஆதாமுடைய கையில் இந்த ஆளுகை இருந்தது. சகலத்தையும் ஆண்டு கொண்டிருந்தார். ஆனால் என்று கர்த்தருடைய வார்த்தையை மீறினாரோ அன்று முதல் கொண்டு அந்த ஆளும் பொறுப்பு இப்போ சாத்தானுடைய கையில் போய்விட்டார். இப்போ அவனுடைய கையில் இருக்கிறது. அவனுடையவர்கள் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இனி அடுத்து அந்த ஆளுகையை கர்த்தர் பறிக்க போகின்றார். ஹல்லேலூயா. இயேசு ராஜா அந்த உலகத்தை ஆள போகின்றார். நம்ம வீட்டில் நம்ம அப்பா பிரைம் மினிஸ்டர் இருக்கான்னு வைங்க. அப்போ நமக்கெல்லாம் பதவி கொடுப்பாங்களா? போஸ்டிங் கொடுப்பாங்களா? நம்ம சந்தைக்கெலாம் போஸ்டிங் கொடுப்பாங்களா? வேலைக்கு கொடுப்பாங்களா? நம்ம வேற யார்கிட்ட ரெக்கமெண்ட் போகணுமா? வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல் இயேசு ராஜா நாம் ஆராதிக்கிற தேவன் எருசலேமிலே தலைவராக இருந்து இந்த உலகத்தை ஆள போகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் ஆளும்பொழுது நானும் நீங்களும் ஆங்காங்கு வாழ்கிற இடங்களிலே ஒரு குட்டி மன்னர்களாய் ராஜரீகம் பண்ணி அந்தந்த இடத்துல நம்ம ஆள போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு ஆளுநர்களை உருவாக்குற வேலை இப்போ நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஜனம் பலுகி பெருகி பூமியை நிரப்ப போகிற அந்த பரிசுத்த ஜனம். ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தர் இப்படிப்பட்ட பக்தியுள்ள சந்ததிகளை பிறப்பிக்கும்படி கர்த்தர் செய்கின்றார் என்று வேதம் சொல்கிறபடினாலே வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே 1000 வருடம் அவரோடு ஆளுவார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நாம் ஆளும்படிக்கு இயேசுவோடு கூட வாழும்படிக்கு நீடித்து வாழும்படிக்கு ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கும்படி கர்த்தருடைய கிரிகளை ஆதி முதல் நடப்பித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதனால் அருமையான பிள்ளைகளுடைய பெற்றோர்கள், கர்ப்பஸ்திரிகள், விசேஷமாக அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு அவர்கள் காணப்படுவார்கள். எண்ணிலிருந்து ஒரு பரிசுத்த சந்ததி உருவாக வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு ஆளுநர் புறப்பட வேண்டும். நானும் அந்த பிள்ளைகளும் இந்த உலகத்திலே இயேசு ராஜாவோடு கூட ஆளுவோம் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட நம்முடைய சந்ததிகளை பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பிள்ளைகளை தேவையில்லாத வார்த்தைகளை குறித்து ஏசாதீங்க. செத்தனாயே, சனியனே, தொலைஞ்சே, அப்படி இப்படின்னு வார்த்தைகளெல்லாம் பேசாதீங்க. அவங்க யாரு? தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்கள், தேவ சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள், ஆளுநர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் செயல்படுவோம். நம்முடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கின்றார், ஆசீர்வதிக்க போகின்றார். எருசலேமாய் ஒரு பரிசுத்த சந்ததி எங்கு உருவாகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேசத்தை மூட போகிற அந்த பரிசுத்த சந்ததி தேசத்தை ஆளுகை செய்ய போகிறது. அல்லேலூயா. பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அந்த மனவா கேட்டது போல அந்த பெற்றோர் கர்த்தர் நாட்டில் அமர்ந்து, ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும்? ஞானம் தாரும் ஆண்டவரே. எனக்கு கர்த்தர் நாட்டில் விழுந்து கிடப்போம். கர்த்தர் ஞானம் தருவார். கர்த்தருடைய கற்பனைகளும் இந்த பெற்றோர் சரியாய் நடந்து கொள்ளும் பொழுது பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுகின்ற அந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமாய் ஜெப வீரர்களாய், கர்த்தரோடு கர்த்தருடைய பிள்ளைகளாய், கர்த்தரோடு மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் அவர்கள் காணப்படுவார்கள் என்றால் தியானித்தோம். இவர்கள் எதற்காக இந்த உலகத்திலே ஆளுகை செய்யும்படிக்கு. அல்லேலூயா. ஒரு பக்தி உள்ள தேவ சந்ததியை, பலத்த சந்ததியை உருவாக்கும்படிக்கு கர்த்தருடைய கிரிகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறபடினாலே
இந்த கூடாரத்திலும் அருமையான மகளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறபடினாலே அந்த அருமையான மகளுக்கு இந்த வார்த்தையை அந்த மகள் மாத்திரமே கேட்டுக்கொண்டிருக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆளுநரும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா என்கிற உணர்வோடு கூட இவர்களும் நடந்து கொள்ளும் பொழுது அந்த ஆளுநர்கள் புறப்பட போகிறார். அல்லேலூயா. அதன் ஒவ்வொரு குடும்பத்தில் கண்டுபிடித்த ஆளுநர்களை உருவாக்கி கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற போகிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை நிறைந்தவரே, பரலோக ராஜாவே, உம்மை துதிக்கிறோம் தேவனே. ஹல்லேலூயா. சாட்சியின் வேலை வீட்டை சாட்சி கொடுக்கலாம் என்று வெளிப்படுத்தல் காட்சி தரிசனமுடையவர்கள் நன்றி கூறி சாட்சி கொடுக்க வாஞ்சிக்கிறவர்கள் சாட்சி கொடுக்கலாம். முதல்ல வீட்டால் சாட்சி கொடுக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே கடந்த நாள் முழுவதும் கண்ணங்கள் பாதுகாத்து ஜீவன் சுகம் எல்லாம் நலம் தந்து இந்த நாளில் அடிமையுடைய கூடாரத்தில் ஒரு ஆசீர்வாத கூட்டத்தை வைக்க தேவன் கிருபை செய்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக தேவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்கிறேன். தேவன் கடந்து வந்த எல்லா பலவீன காலங்களிலும் என்னை அற்புதமாய் வழிநடத்தி வந்தார். தேவன் கடந்து வந்த எல்லா மாதங்களிலும் தேவன் என்னை பாதுகாத்தார். ஒவ்வொரு மாதங்களிலும் அப்படியே என்னை தேவன் அதீத பலனை கொண்டு தேவன் அடிமையை வழிநடத்தி வந்தார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அடிமை தேவன் தாமே இந்த சங்கீதம் 139 13 முதல் 16 வரை தேவன் அடிமை பாதப்படியில் அமர்ந்து ஜெபிக்கும் போது தேவன் இந்த வசனத்தை கொண்டு அடிமையோடு இடைப்பட்டார். நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவன் அப்படியே இந்த வசனங்களை கொண்டு தேவன் அதிகமாக அடிமையோடு கூட இடைப்பட்டார். தேவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து தேவ சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாகவும் தொடர்ந்து எங்களையும் குடும்பமாய் அழைத்த நோக்கம் தேவன் தாமே எங்களை ஆசீர்வதித்த நோக்கம் முற்றிலுமாக நிறைவேறும்படியாகவும் வந்த எல்லாருக்கும் அடிமை நன்றி செலுத்திக் கொண்டு இயேசு நாமத்தில் அடிமை சிறு சாட்சி முடித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய மகா நாமத்திற்கு மகிமையுண்டாகும். எண்ணி முடியாத அதிசயங்களை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்தாலும் தேவன் செய்த அதிசயங்களுக்காய் நன்மைகளுக்காய் தேவ சமூகத்தில் அடியாட்களை நன்றி செலுத்த போதாக. ஆயிரம் துதி செய்தாலும் அவரை நன்றி செலுத்த போதாதவனுமாய் தேவ கிருபையானது ஒரு நாளும் வழிநடத்தி காத்துக்கொண்டு வருகிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ விதമായ போராட்டங்கள், பல விதമായ சோதனைகள், மரணக்கடிகள் வந்த போதும் தேவன் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதனால் கேட்ட வார்த்தையின்படி நான் விட்டாருமோ கர்த்தரை செய்வோம் என்ற வார்த்தைப்படி அதுமாய் தேவ கிருபையில் வளர முடியாது. தேவன் பலப்படுத்த முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதங்களை முழுமையாய் பெற்று முடியும். பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்த முடியாது. கர்த்தர் ஒவ்வொருவரைக்கும் தேவன அடிமைக்கும் பிள்ளைகளுக்கும் அனுகிரகம் செய்ய முடியாது. தேவ சமூகம் கேட்டுக்கொண்ட எல்லா கிருபைகளுக்காக நன்மைகளுக்காக இறக்கங்களுக்காக நன்றி செலுத்தி கடந்து வந்து இருக்கிற எல்லா மக்களுக்கும் தேவ சமூகத்துக்கு நன்றி செலுத்தி அடிமையை சாட்சியை சுனாமத்தில் முடித்துக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலும் இந்த மாலை பொழுதிலும் இதில் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். பெலிஸ் பிளஸிக்கு ஆண்டு 2வது குழந்தையை ஆயத்தப்படுத்தியிருக்கிறபடியால் அவர்கள் சுகமாய் பெற்றெடுக்கத்தக்க தாயின் செய்வாய் காணப்படத்தக்க சபையை அழைத்திருக்கிறோம். எங்கு 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் நடுவில் இருப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த மத்தியிலே வந்திருக்கிறபடியினால் பிள்ளையை ஆசீர்வதிக்க முடியாய் தாயை செய்வாய் சுகத்தோடு காணப்பட ஆசீர்வதிக்க முடியாது வந்திருக்கிறபடினால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற யாவருக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாவும் விசேஷமாய் பிளஸியை ஆசீர்வதிக்க முடியாது கேட்டுக்கொண்டு சாட்சியை நம்மளை முடிக்கிறோம். ஸ்தோத்திரம். தேவன் கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணீர் மணி போல பாதுகாத்து அந்த நாளிலும் பரிசுத்தவர்களோடு தேவனை ஆராதிக்க தேவன் ஏழை அடிமைக்கு கிருபை செய்திருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இந்த ஆசீர்வாத கூட்டத்திற்கும் கடந்து வந்திருக்கிற அடிமையை உற்றார் உறவினர்களை பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகளை எல்லாருக்காகவும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இந்த அடிப்பலைசுக்கும் பிளஸிக்கும் தேவன் கொடுத்திருக்கிற இந்த 2வது குழந்தைக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். 8 மாத அளவும் நல்ல சுகபலன் ஆரோக்கியம் கொடுத்து தேவன் பாதுகாத்தார். அதுக்காக தேவனுக்கு நன்றி.
வருகிற நாட்களிலும் நல்ல ஒரு பிரசவத்தை தேவன் கட்டளையிடும்படியாகவும் வறுமையான ஒரு ஆண் குழந்தையை தேவன் தரும்படியாக பிரஸ்தாவங்களும் தேவன் பிள்ளைகளும் ஜெபிக்கும்படியாக கேட்டு லேசான ஒரு விடுதலை நீர் தர வேண்டும் என்று சொல்லி அடிமை ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். டாக்டர்கள் ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் நான் சுகப்பிரசவம் தேவன் தருவார் என்று விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். தேவன் அதை அப்படியே செய்யும்படியாய் பிரசவம் ஜெயிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படி அந்த பிள்ளையை வளர்த்து அந்த பிள்ளை சிறு வயதிலிருந்தே தேவனுக்கு என்று வாழ உழைக்க பிழைக்க தேவன் இரக்கம் செய்யும்படியாக பிரசவம் ஜெயிக்கும்படியாக கேட்டுக்கொண்டு தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தி இயேசு நாமத்தினால் சாட்சி முடித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்று கொடுத்த செய்தி பிளேசிக்கு மட்டுமில்லை, எல்லாருக்கும் சேர்ந்து தான். ஆளும் வேலும் பல்லு குருதி, 4 2 ஆலை விழுதும் வேப்பமூச்சி எதுக்கு? பல்லுக்கு. 4 2 சொல்லுக்கு. அது 4 என்னது? இங்கே 4 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டயம் என்னது? டயம். 2வது என்னது? டாக் பேசுதல். 3வது டீச். 4வது என்னது? தேங்க்ஸ். முதலாவது அந்த கர்ப்பஸ்ரீகள் மாத்திரம் எல்லாரும் என்ன செய்யணும்? முதலாவது டைம் ஒதுக்கணும். எதுக்கு? ஜெபம் பண்ணதுக்கும் வேதம் வாசிக்கிறதுக்கும். சில பேர்கிட்ட காலையில் போய் நீ பைபிள் படிச்சியா? ஜெபம் பண்ண நேரம் இல்லை. என்ன நேரம் இல்லை? இதுக்கு நீ முதலிடம் கொடு, டைம் ஒதுக்கு. ஏன் ஒரு 10-15 நிமிஷம் ஜெபம் பண்ணதுக்கு டைம், மற்றதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. ஆமாம். அதனால் முதலாவது டைம் எது கொடுக்கணும்? ஜெபத்துக்கும் வேத வாசிக்கும். 2வது டாக் பேசணும், ஆண்டவர்கிட்ட பேசணும். ஆபிரகாம் அந்த ஒரு அதிகாரம் பூரா இருக்குது. ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தால் அழிச்சு போயிடும். இல்லை, 45 அழிக்க மாட்டேன், 40 அழிக்க மாட்டேன், 30 அழிக்க மாட்டேன், 20 அழிக்க மாட்டேன், 10. அவர் ஒரு பெரிய உரையாடலே ஆண்டவர்கிட்ட பேசிட்டார். நம்ம பிரச்சனையும் ராத்திரி உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட பேசு. ஆமாம், அதை எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன செய்வார்? பதில் கொடுப்பார். அடுத்தது டீச். என்னதான் சொல்லிக் கொடுக்கணும்? ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடு. 4 பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லிக் கொடு. இயேசுவின் கதைகளை சொல்லு. 4வது என்னது? தேங்க்ஸ். கடவுளுக்கு எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்யணும்? நன்றி சொல்லுங்க. அது இல்லைங்கிற வியாபாரம் வேண்டாம். ஆண்டவர் என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாரு அதுக்கு நன்றி சொல்லு. 4 காரியத்துக்கு நமக்கு என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். ஆமாம், பைபிள் வாசிக்க ஜெபம் பண்ண ஒரு டைம் ஒதுக்கு. ஆண்டவரோட பேசுறதுக்கு ஒரு டைத்தை ஒதுக்கு. இயேசுவை பற்றி ஒரு ஆளுக்காவது என்ன செய்ய சொல்லு. டீச் சொல்லு. ஆமாம், ஒரு ஆளுக்காக எந்த வழியிலையாவது ஒரு வழியில் அவன்கிட்ட என்ன செய்யணும்? சொல்லிடணும். அவன் எதிர்பார்த்து நம்ம சொல்லக்கூடாது. நம்ம வழியே போய் தான் என்ன செய்யணும்? அவனை கட்டாயம் படித்தியாவது கடவுளை பற்றி எந்த வார்த்தையாவது என்ன செய்யணும்? சொல்லிடணும். ஆமாம். அடுத்தால எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? நன்றி செலுத்து. அதை செலுத்தினா எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வாய்க்க செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த சாட்சிகளுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆலோசனை கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த மாலை கூடிய கர்த்தர் ஆசீர்வதித்து சிறப்பி கூடி கடந்து வந்த அருமையான பரிசுத்தவான்கள் தேவ ஜனங்கள் திருச்சியின் அன்பு நெஞ்சங்கள் கர்த்தர் உற்றார் உறவினர்கள் என்ன பந்து எல்லோருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் தேவனை. வார்த்தை கொண்டு எங்களோடு பேசினீர் தேவனை. நாங்கள் எங்களுடைய நேரங்களை உமக்கண்டு ஒதுக்கும்படி நல்ல சிலாக்கியத்தை எங்களுக்கு தாரும் தேவனை. ஹல்லேலூயா. நாங்கள் நேருக்கும்படி வார்த்தைகளை அறிவிப்பதற்கான நல்ல சிலாக்கியத்தை தாரும். உமோடு பேசுவதற்காக எங்கள் கர்த்தாவே எங்கள் நேரத்தை ஒதுக்க ஜெபம் பண்ண முழங்கால் யுத்தம் செய்ய நல்ல கிருபை தாரும். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி பலிகளை எடுக்க நல்ல கிருபை எங்களுக்கு தாரும் தேவனே. அப்படி நாங்கள் காணப்படும் பொழுது தகப்பனே எங்களோடு கூட இருக்கிறேன் சுவாமி. எங்களை ஆசீர்வதிக்கிறீர், எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறீர், எங்களை சூழ்ந்து கொள்கிறீர். நன்றி ஆண்டவரே. என்ற வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கை அமைத்துள்ள அனுக்கிரம் விசேஷமாக பிளஸியுடைய கர்த்தர் தரும் தேவனே. இந்த 8 மாதங்களில் கர்த்தர் நம்மளை காத்தீர் நடத்தி வருகிறேன். வருகிற காலங்களில் உடைய கரம்படை தாங்கி ஏற்ற விடலை லகுவான விடுதலை கர்த்தர் கட்டிட்டு தாயம் செய்வாய். கர்த்தர் செனாட்டில் காணப்படாத கிரகம் செய்யும். கிருபையாக தூரத்தில் தான் ஃபெலிக்ஸை கர்த்தர் ஆசீர்வதியும். கிருபை கூட இருக்கட்டும். பெருசுடைய பெற்றோர்கள் அவருடைய உடன்பரப்பட்டு எல்லாரையும் ஆசீர்வதியும். கிருபையாக கடந்து வந்த யாவரோடும் தேவ கிருபை தங்கியிருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் விசேஷமாக பிள்ளை பிளெஸியோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து காப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம். எல்லாரும் சோத்திரம்.